அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் தலைகீழாக மாறப்போகும் உங்கள் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. வித்யாகாரகரான புதன், ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறாருங்க. அவர் இந்த வேளையில் அவரது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட சந்திரன் ராசியின் அதிபதியான சூரியனையும் நட்பு கிரகமாக பார்க்கிறார். வித்யாகாரகரான புதனையும் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உண்டு. பொதுவாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய புதன் விரயத்தில் நுழைவதால் எதிர்பாராத வீண் விரய செலவுகளும் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். ஏனென்றால் இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவை உறுதியாக கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் ஒருவருக்கொருவர் பகை உணர்ச்சியுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் மூலமாக மன வருத்தத்தையும் வேதனையையும் சந்தித்து வந்த சூழலில் இந்த தருணத்தில் நல்ல மாற்றம் கிடைத்து ஒற்றுமை கிடைக்கும். ஏனென்றால் நாம் ஒருவரை தவறாக புரிந்து கொண்டு அவரிடம் வெறுப்பை மட்டும் உமிழ்ந்திருப்போம். ஆனால் அவர் உண்மையிலும் அவர் நம் மீது அதீத அன்பு கொண்டவராக இருப்பார் என்பது இப்போதுதான் தெரிய வரும். அதேபோன்று நாம் ஒருவரை வேண்டாம் என்று விலக்கி வைத்திருப்போம். அவருடைய உண்மையான குணமும் இப்போதுதான் தெரிய வரும். அதேபோன்று நம்மை விட்டு விலகி சென்றவர்கள், நம்மை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் அனைவருடனும் இந்த தருணத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனின் பார்வையில் தான் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியனும் புதனும் நட்பு கிரகமாக இருக்கின்றன. இந்த இரு கிரகநிலைகளும் ஒன்றாக இணைந்து சந்திரனின் ஆட்சி வீட்டில் விரயஸ்தானத்தில் வலுவாக வலம் வருகின்றன. இந்த வேளையில் புத ஆதித்ய யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே குடும்ப ரீதியாகவும் பல்வேறு வகையான பணிகள் ரீதியாகவும் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக தகர்த்தெறியப்படுவதோடு சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு குடும்ப உறவுகள் தலைகீழாக மாறப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்ப வாழ்க்கையில் தலைகீழான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதே சமயம் ஏற்கனவே வலுவாக குடும்ப உறவுகளில் நல்ல முன்னேற்றமும் ஒற்றுமையும் நிறைந்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மேலும் உறவு வலுப்படக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த தருணம் நிச்சயமாக அற்புதமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட இந்த வேளையில் பல கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் புதனின் பெயர்ச்சி காரணமாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாகவும் மங்களகரமான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளாகவும் சந்தர்ப்பங்களாகவும் உருவாக்கி கொடுக்க போகின்றன. ஆனால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருங்க. எந்த ஒரு பணியாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்வது நல்லது. ஏனென்றால் தேவையற்ற அலைச்சல்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் எதிர்பாராத பல தடைகள், தாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சரியான முறையில் உங்களுடைய உடல் நலத்தை பேணி காப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே ஆசிரியர் மற்றும் பெற்றோர் பெற்றோரின் ஒத்துழைப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில கிரகிக்கும் தன்மை உள்ளிட்டவை அதிகரிக்கும். விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களும் தங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்வது மட்டுமல்லாது கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது.
அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் சுமூகமான சூழல் நிலவுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மேல் அதிகாரிகள், சக பணியாளர்கள் என் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல நிறுவனத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் குரு பகவானின் பார்வையும் பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி திட்டங்களை மனதில் நினைத்தபடியே செய்து முடித்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. புதிய விற்பனை நிலையம் திறத்தல், புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதால் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், புதிய முதலீடுகளை உயர்த்தக்கூடிய வாய்ப்பும் உண்டு. புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம். திட்டமிட்டு மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் நிறைவாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு துவக்கத்திலிருந்தே இந்த தருணத்தில் நிறைவாக தேடி வரும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களுடைய தனி திறமைக்கு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது நம்ப முடியாத அளவிற்கு மிக சிறப்பான ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் வெளிநாடு சென்று கலைத்துறை ரீதியாக உங்களது திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான நல்ல மாறுதல்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திட்டமிடுதலை காட்டிலும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக மிகப்பெரிய அளவிலான திட்டங்களை கூட நுட்பமாக செயல்படுத்துவதற்கான ஆற்றலை புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் இருப்பதால் நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் உண்டு. ஏனென்றால் அவர் மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க. எனவே தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் நுழைவதால் பல்வேறு வகையில தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அடிக்கடி ஏற்படக்கூடிய சோர்வுகளை நீக்கி விளைச்சலை அதிகரிப்படுத்தக்கூடிய வகையில் பல நுட்பங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார் புதன். எனவே நினைப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளை தவிடுபடியாக்கி அனுகூலமான நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதோடு மிகவும் வலுவாக சப்தம பார்வையை ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் பதிப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமையையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான வாய்ப்புகளை பெண்மணிகள் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய பணியாக இருந்தாலும் அந்த பணிகளை திறன்பட பெண்மணிகள் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது. நீண்ட நாள் நீடிக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை சரியான முறையில் நுட்பமாக கையாளுவதால் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து பெண்மணிகள் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் முழுவதுமே தலைகீழாக மாறும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்று வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை
சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் புதனுக்கே உரித்தான புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.